ஹலோ கைஸ், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு சாஃப்ட்வேராக மட்டும் இருந்தால் ஏன் கம்பெனிஸ் அதுக்கு இயர்லி க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? பீட் ஃப்ரம் ஸ்டார்ட் அப்ஸ், மிட் சைஸ் கம்பெனிஸ் அண்ட் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் வரைக்கும் ஏன் சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அண்ட் ஏன் பீப்புள் சேல்ஸ்ஃபோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் சேல்ஸ்ஃபோர்ஸோட ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்காம சேல்ஸ்ஃபோர்ஸ் ஏன் நம்பர் 1 CRM-ஆ இருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு விஸ்டாக்ஸ். த ப்ராப்ளம் ஆன் சிஆர்எம் இண்டஸ்ட்ரி. சேல்ஸ்ஃபோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே சிஆர்எம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் இன்ஸ்டாலேஷன். எந்த கம்பெனிக்கு சிஆர்எம் வேணுமோ அவங்க ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணணும், அதில் இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் ஆல்சோ அதுக்கு ஒரு ஐடி டீம் ரிப்பீட்டடாக ஒர்க் பண்ணணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு அப்டேட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. ப்ராப்ளம் 2 அஃபோர்டபிலிட்டி. ஸ்மால் சைஸ் அண்ட் மிட் சைஸ் கம்பெனிஸ் எல்லாமே சிஆர்எம் பற்றி யோசிக்கவே முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப ஹை லைசன்ஸ் காஸ்ட் அண்ட் ஆல்சோ மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஹையாக இருந்துச்சு. தேர்ட் ஒன் டேட்டா இன்ட்ராக்ஷன். சேல்ஸ் டீம், சர்வீஸ் டீம், மார்க்கெட்டிங் டீம் அப்படின்ட்டு எல்லாருக்கிட்டையுமே டேட்டா இருக்கும், ஆனால் அது எதுவுமே ஒன்னோட ஒன்று இன்ட்ராக்ட் பண்ணாது. எல்லாமே தனித்தனியாக இருக்கும். அதனால கஸ்டமருடைய ஹிஸ்ட்ரி செக் பண்ண கூட முடியாது. சேல்ஸ்ஃபோர்ஸ் இந்த எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு சொல்யூஷன் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னா, இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் கிளவுட். நீங்கள் எதுவும் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை, சர்வர் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை, ஐடி டீம் மெயின்டைன் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் லாகின் அண்ட் யூஸ் இட். தட்ஸ் இட். எங்கிருந்து வேணாலும் லாகின் பண்ணிக்கலாம், எங்கிருந்து எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், மல்டி டெனன்ட் ஆர்கிடெக்சர். ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு சாஃப்ட்வேராக கிரியேட் பண்ணாமல் சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணாங்க, அதையே எல்லா கம்பெனிஸும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க வித் டேட்டா செக்யூரிட்டி. இதனால கஸ்டமருக்கு காஸ்ட்டும் ரெடியூஸ் ஆச்சு. ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணாங்க அப்படின்னா அது எல்லா கம்பெனிஸ்க்கும் ஈக்குவலாக ரீச் ஆச்சு. அதே நேரத்தில் ஸ்கேல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்கோ சிஸ்டம் எப்படி இவங்க நம்பர் 1 ஆனாங்க அப்படின்றத பார்க்கலாம். இவங்க ஜஸ்ட் சாஃப்ட்வேர் சர்வீஸ் மட்டும் கொடுக்கல, ஆப் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்கு. ஆப் எக்ஸ்சேஞ்சில் யார் வேணாலும் ஒரு மாடியூல்ஸாக கிரியேட் பண்ணி அவங்களால செல் பண்ண முடியும். ஸோ மற்ற கஸ்டமர்ஸ்க்கு அந்த ஃபீச்சர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ட்ரெயில் ஹெட்ஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. ட்ரெயில் ஹெட்ஸில் டெவலப்பர்ஸ்க்கு, அட்மின்ஸ்க்கு தேவைப்படுற எல்லா விஷயமே அங்கே லேர்ன் பண்ணுறதுக்காக கிடைக்கும். இன்கேஸ் ஏதாவது ஃபீச்சர்ஸ் புதுசாக வருது அப்படின்னாலும் அதுக்கான எல்லா மாடியூல்ஸுமே ட்ரெயில் ஹெட்ஸில் இருக்கும். அண்ட் ஆல்சோ பார்ட்னர் கம்யூனிட்டி ஃபார் டெவலப்பர்ஸும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸ் சேல்ஸ்ஃபோர்ஸை மட்டும் பை பண்ணல, ரெடிமேட் ஆப்ஸும் உங்களுக்கு கிடைக்குது, அதே மாதிரி ஸ்கில்டு டெவலப்பர்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறாங்க அண்ட் ஆல்சோ சர்டிஃபைட் பார்ட்னர்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. நெக்ஸ்ட், செக்யூரிட்டி. பிக்கர் கம்பெனிஸ் இந்த மாதிரி விஷயத்தில் ரிஸ்கே எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக இது செக்யூர்டா, இல்லை இந்த சாஃப்ட்வேர்னால ஸ்கேல் பண்ண முடியுமா, அடுத்த 10 to 15 இயர்ஸ்க்கு இவங்க சர்வை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் இது எல்லாத்தையுமே பண்ணுது. என்டர்பிரைஸ் கிரேட் செக்யூரிட்டி இருக்கு, ஸ்கேல் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸில் சர்வீசஸ் இருக்கும். அதனால தான் பேங்க்ஸு, கவர்மெண்ட்ஸு, குளோபல் என்டர்பிரைசஸ் எல்லாருமே சேல்ஸ்ஃபோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் அதனால தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் நம்பர் 1 CRM-ஆ இருக்கு. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னா, அவங்க ஒரு பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு பெயின் பாயிண்ட்டை சால்வ் பண்ணுறாங்க, காம்படிட்டர்ஸை விட ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணுறாங்க, ஒரு டூலாக இல்லாமல் ஒரு பிளாட்ஃபார்மாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் சேல்ஸ்ஃபோர்ஸ் லேர்ன் பண்ணுறது ஒரு டூல் லேர்ன் பண்ணுறதா இல்லாமல் ஒரு பிஸ்னஸை லேர்ன் பண்ணுறதா இருக்கு. ஒரு பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது, ஒரு ஸ்கேலபிள் பிளாட்ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணுறது, ஒரு ரியல் வேர்ல்டு ப்ராப்ளமை எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பற்றி படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஃபில் பண்ணுங்கள். ஐ வில் கான்டாக்ட் யூ டைரக்ட்லி ஃபார் தி ஃபர்தர் டீட்டெயில்ஸ். இந்த கோர்ஸில் சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் என்ன, அதை பேசிக்ஸில் இருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்றத பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுத்துருவோம். வீக்கெண்ட்ஸில் தான் கோர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய ஃப்ரீ டைமில் உங்களால் படிச்சுக்க முடியும். எல்லாமே லைவ் கிளாஸஸ் தான். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு, கரியர் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். ஐ வில் கான்டாக்ட் யூ டைரக்ட்லி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட். பை.